வணக்கம். கிரைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். திண்டுக்கல் மாவட்டத்தில் வேன் ஓட்டுநர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரம் செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. அப்பகுதியில் கழுத்து அறுபட்ட நிலையில் இருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு மோப்பநாயுடன் சென்ற போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர்கள் இருவரும் சிறுமலைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் குமார் மற்றும் நல்லாம்பட்டியை சேர்ந்த மரியதாஸ் என்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த மரியதாஸின் மனைவி சரண்யா கணவரின் உடலை கண்டு கதறி எழுதார். முன்விரோதம் காரணமாக இருவரும் கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை அருகே நகைக்கடை உரிமையாளர் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கரிக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் மேலப்பாளையம் ஆமீன்புரத்தில் வசித்து வருகிறார். நெல்லையில் நகைக்கடை நடத்தி வரும் அவருக்கும் அருகில் உள்ள மற்றொரு நகைக்கடை உரிமையாளருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மர்ம நபர்கள் சிலர் அப்துல் காதரை துப்பாக்கியால் மிரட்டியதாக போலீசில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கு அருகே அப்துல் காதர் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் அப்துல் காதர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல் துணை கண்காணிப்பாளர் சுகுணா சிங் விசாரணை நடத்தினார். உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவையில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை அடுத்து போலுவாப்பட்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த இளைஞர்கள் கைப்பந்தாட்ட போட்டியில் விளையாடியுள்ளனர். அப்போது இரு பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவாகியுள்ளது. இப்பிரச்சனையை சமரசப்படுத்த அப்பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணியினர் முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கும் முகாமில் வசிப்பவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமாருக்கு தலையில் பலத்த வெட்டு காயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த சிலர் அகதிகள் முகாமின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி அங்கிருந்த இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறையிலிருந்து வருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி மூதாட்டியிடம் இருந்து 6.5 சவரம் தங்க நகையை பறித்து சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நெசவாளர் தெருவை சேர்ந்த ரத்தினம் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக பைக்கில் வந்த நபர்கள் மூதாட்டியின் முன் பைக்கை நிறுத்தி அவரை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவதாக தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் திருடர்கள் அதிகம் என பயமுறுத்தி அவர்கள் மூதாட்டி அணிந்திருந்த நகையை கழற்றி ஒரு பேப்பரில் வைத்து பாதுகாப்பாக எடுத்து செல்லுமாறு கூறியுள்ளனர். இதை நம்பி அந்த மூதாட்டி 6.5 சவரம் நகைகளை கழற்றி ஒரு பேப்பரில் வைத்து கட்டிய போது அவரை ஏமாற்றி வேறொரு பேப்பரை அவர் கையில் தந்துவிட்டு அவர்கள் தப்பி ஓடினர். வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பேப்பர் பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் வீட்டில் தோட்ட வேலை செய்து வந்த ஆறுமுகம் என்பவர் கல்குவாரியில் சடலமாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் வீட்டில் சாத்தனூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தோட்ட வேலை செய்து வந்தார். கடந்த 3 நாட்களாக அவர் பணிக்கு வராத நிலையில் அங்குள்ள கல்குவாரி நீரில் அடையாளம் தெரியாத சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைந்து சென்ற போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் சடலமாக கிடந்தவர் நடிகர் சிவகார்த்திகேயன் வீட்டில் தோட்ட வேலை செய்து வந்த ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறுமுகம் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்செயலாக கல்குவாரி நீரில் தவறி விழுந்து இறந்தாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கம் அருகே நிலத்தகராறு காரணமாக அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை செயலில் ஈடுபட்டவர்களின் 5 வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து பதற்றம் நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள அரசனூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் துரைசாமிக்கும் அண்ணாமலை என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நிலத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த துரைசாமியை அண்ணாமலை தரப்பினர்
கொடுவாளால் வெட்டி கொலை செய்தனர். ரத்த வெள்ளத்தில் துரைசாமி பிணமாக கிடந்ததை கண்ட அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அண்ணாமலை தரப்பினரின் 5 வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதனால் இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் துரைசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய 6 பேரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கொடைக்கானல் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்படும் பெரிய ரக தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானலுக்கு கேரளாவில் இருந்து மாவோயிஸ்டுகள் ஊடுருவி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மலைப்பகுதி முழுவதும் தீவிரவாத தடுப்பு சிறப்பு காவலர்கள் மற்றும் அதிவிரைவு படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கீழ்மலை கிராமம் செம்பரான்குளம் அருகே சோதனை மேற்கொண்ட போது அங்கே ராமகிருஷ்ணன் என்பவரது தோட்டத்தில் இருந்த தோட்டாக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் அவற்றை வைத்திருந்த ராமகிருஷ்ணன் தப்பியோடிவிட்டார். அவரை கொடைக்கானல் போலீசார் தேடி வருகின்றனர். தப்பியோடிய நபருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கல்வராயன் மலை கிராமங்களான மண்ணூர், நாவலூர், பட்டிவளவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் வசிஷ்ட நதியில் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட போது கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்த மர்ம நபர்கள் தப்பியோடிவிட்டனர். இதையடுத்து கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் அவற்றை மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். முதல்வரின் சொந்த மாவட்டமான சேலத்தில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்கிறதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது 2 நபர்கள் கள்ளச்சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் இன்னொரு மூட்டையும், இன்னொரு நபர் இன்னொரு மூட்டையும் வச்சுருந்தாங்க. அந்த அதிக அளவில் இருக்க மூட்டையை தூக்கிட்டு அந்த ஆளில் ஓடிட்டாங்க. ஒரு 4-5 பை இருக்க அந்த பிளாஸ்டிக் பையில் இருக்க சாராயத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சாராயத்தை கைப்பற்றி நாங்கள் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆத்தூர் துறைக்கு நாங்கள் இப்போ ஒப்படைச்சிருக்கோம். திருப்பூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சோழிப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியை சேர்ந்த ராமசாமி என்பவர் ஓட்டி வந்த காரை சோதனையிட்ட போது 1 கோடி மதிப்பில் பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்துள்ளன. காரை ஓட்டி வந்தவரிடம் நடத்திய விசாரணையில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பழைய ரூபாய் நோட்டுகளை பெற்றுள்ளதும் அதனை மாற்றுவதற்கு எடுத்து செல்வதும் தெரிய வந்தது. இதையடுத்து ராமசாமி மற்றும் காரில் இருந்த செந்தில், முகமது சுலைமான் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மூவரையும் 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். கொலை கொள்ளை வழக்குகளில் தேடப்பட்டு வரும் காஞ்சிபுரம் தாதா ஸ்ரீதர் தனபாலின் மகனிடம் காஞ்சிபுரம் போலீசார் விசாரணை நடத்தினர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஸ்ரீதர் மீது 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஸ்ரீதர் ஜாமீனில் வெளியே வந்த பின்பு 2013ஆம் ஆண்டு துபாய்க்கு தப்பி சென்றார். இன்டர்போல் உதவியுடன் ஸ்ரீதர் தனபாலை கைது செய்ய காஞ்சிபுரம் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் ஸ்ரீதர் தனபால் சட்டவிரோதமாக சேர்த்துள்ள சொத்துக்களை முடக்குமாறும் அமலாக்க பிரிவுக்கு போலீசார் பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து அவரது 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. மேலும் கடந்த ஆண்டு இறுதியில் ஸ்ரீதர் தனபாலின் மனைவி குமாரியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் லண்டனில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீதர் தனபாலின் மகன் சந்தோஷ்குமாரை காஞ்சிபுரம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அவரிடம் தலைமறைவாக உள்ள ஸ்ரீதர் தனபால் இருப்பிடம் குறித்து விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. சிலை கடத்தல் வழக்கில் 10 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருக்கும் திருவள்ளூர் டிஎஸ்பியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அடுத்து ஆலடிப்பட்டி என்ற கிராமத்தில் 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை மதுரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளராக இருந்த காதர் பாஷா மற்றும் தலைமை காவலராக பணியாற்றிய சுப்புராஜ் ஆகியோர் சென்னையில் 15 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டனர். இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தொடர்புடைய திருவள்ளூர் டிஎஸ்பி காதர் பாஷாவை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் டிஎஸ்பி காதர் பாஷாவை 10 நாட்களில் கைது செய்து விடுவதாக ஐஜி பொன் மாணிக்கவேல் நீதிமன்றத்தில் உறுதியளித்தார்.
ஆனால் தற்பொழுது 10 நாட்களை கடந்தும் அவரை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். ISIS அமைப்புக்கு நிதி திரட்டியதாக சந்தேகிக்கப்படும் சென்னையை சேர்ந்த மேலும் ஒருவருக்கு ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். ISIS தீவிரவாத இயக்கத்திற்கு நிதி திரட்டியதாக சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த இக்பால் என்பவரை ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் சென்னையை சேர்ந்த மேலும் சிலர் ISIS இயக்கத்திற்கு நிதி திரட்டி அனுப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஹாரூன் ரஷீத் என்பவரை கடந்த 4ஆம் தேதி ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சென்னையில் கைது செய்து ஜெய்ப்பூர் அழைத்து சென்றனர். இந்நிலையில் ISIS அமைப்புக்கு நிதி திரட்டியதாக சந்தேகிக்கப்படும் சென்னை வண்ணாரப்பேட்டை நேதாஜி நகரை சேர்ந்த ரியாசுதீன் என்பவருக்கும் ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 15ஆம் தேதி ஜெய்ப்பூரில் உள்ள தீவிரவாத தடுப்பு பிரிவு கூடுதல் DGP அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் காதலித்த பெண்ணின் படத்தை இன்டர்நெட்டில் வெளியிடுவதாக மிரட்டிய கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை DP சத்திரம் பகுதியைச் சேர்ந்த தீப் டேனி தனியார் கல்லூரியில் MBA படித்து வருகிறார். தடகள வீரரான இவர் எழும்பூரில் பயிற்சியில் ஈடுபட்ட போது பயிற்சிக்கு வந்த திருநெல்வேலி கேணி சேர்ந்த பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரும் காதலித்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இந்நிலையில் தீபக் காதலித்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயமானது. இதை அறிந்த தீபக் அந்த பெண்ணுடன் இருந்த புகைப்படங்களை மணமகனுக்கு அனுப்பியுள்ளார். இதனால் அந்த பெண்ணின் திருமணம் நின்று போனது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ள தீபக் வலியுறுத்தியதால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் மகளிர் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து தீபக்கை கைது செய்த போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே ஆந்திர வனப்பகுதியில் இருந்து வெட்டி வந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே உள்ள ஐயர் கண்டிகையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் வந்த கார் ஒன்றை சோதனையிட்ட போது அதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கிடையே காரை ஓட்டி வந்த நபர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செம்மரக்கட்டைகளுடன் காரை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை மாதர்பாக்கம் வனத்துறையினர் வசம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குடிநீர் தொட்டியில் 1 வயது பெண் குழந்தை சடலமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள பட்டிவீரன்பட்டி மீனாட்சிபுரத்தில் வசிப்பவர் பால்பாண்டி. கூலி தொழிலாளியான அவரது 1 வயது மகள் நேஷிகா நேற்றிரவு திடீரென காணாமல் போனார். பெற்றோர்களும் உறவினர்களும் குழந்தையை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் மச்சராஜ் என்பவர் வீட்டிலிருந்த குடிநீர் தொட்டியில் அக்குழந்தை சடலமாக கிடப்பது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்த திண்டுக்கல் SP சக்திவேல் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் பால்பாண்டியின் உறவினர் மகனுடன் விளையாடி கொண்டிருந்த போது குழந்தை நேஷிகா குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தது தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் மனைவி கண்முன்னே கணவனை அடித்துக் கொன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மணச்சநல்லூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான கதிரேசன் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவரது தோட்டத்தில் இருந்த பிளாஸ்டிக் குழாய்களை சில மாதங்களுக்கு முன் உடைத்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தங்கராசு தோட்டத்தில் இருந்த பிளாஸ்டிக் குழாய்கள் மீண்டும் உடைக்கப்பட்டது. இதனை கண்ட தங்கராசு தனது மகன்கள் பாஸ்கர், சுரேஷ் ஆகியோருடன் கதிரேசன் வீட்டிற்கு சென்று அவரை தேடியுள்ளனர். அப்போது கடைவீதியில் நடந்து வந்த கதிரேசனை மூவரும் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் கயிற்றால் கட்டி தனது தோட்டத்திற்கு கொண்டு சென்று முகம் மற்றும் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை தங்களது தோட்டத்திலேயே வீசிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கதிரேசனின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியகுளம் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை தாக்க பெட்ரோல் குண்டு மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த கூலிப்படையினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் வீட்டுமனை விற்பனை செய்து வரும் ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜு என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவருக்கும் இடையே வீட்டுமனை விற்பனை செய்வதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜு மற்றும் அவரது மேலாளர் தங்கப்பாண்டி ஆகியோரை கூலிப்படை அனுப்பி தாக்க முத்துலட்சுமி முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜுவின் மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தினர் பெட்ரோல் குண்டு மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் இருந்த 9 பேரை கைது செய்துள்ளனர்.
அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூலிப்படையினரின் தலைவன் தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.